2023 Toyota இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ண ஒரு வெஹிக்கிள் தான் பார்த்தீங்கன்னா Toyota Veloz. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துலேருந்து ஒரு 18 லட்ச ரூபாய்க்குள்ளார வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ 2 வேரியண்ட்டில் தான் இந்த வெஹிக்கிள் வரப்போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அண்ட் இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். ஸோ ஸ்மார்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16 lakhsலையும் ப்ரீமியம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 lakhsலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது டேரெக்டாக காம்பீட் பண்ணுற போகிறோமா செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மாருதியோட எர்டிகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XL6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ், இந்த 3 வெஹிக்கிள் கூட தான் இது வந்து காம்பீட் பண்ண போகுது. ஸோ இந்த 3 வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுவது லக்ஸுரியிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் என்ஜின் தான் வருது. இதோட ஹெச்பி அதாவது ஹவுஸ் பவர் பார்க்கும்போது ஒரு 104 ஹெச்பி, அதுவும் 6000 RPMல இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட டார்க் பார்க்கும்போது 138 Nm டார்க் வந்து 4200 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மைலேஜ் தான் வந்து வேறு லெவல். 19 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா UAE மார்க்கெட்டில் வந்து இந்த வண்டிக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு டொயோட்டா வெப்சைட் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 19 km/L வந்து கிளைம் பண்ணுது. இது ஒரு 7 சீட்டர் என்ஜின், இது பெட்ரோல் என்ஜின். இது பார்த்தீங்கன்னா CVT டிரான்ஸ்மிஷன், அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, மேனுவல் அவைலபிள் கிடையாது. ஸோ இதோட மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ டிசைனிங்னு பார்க்கும்போது அந்த ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் கிரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 LED ஹெட் லேம்ப்ஸு, அதில் கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த வெலாஸோட பேட்ஜிங் வருது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு LED டே டைம் ரன்னிங் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 17-inch அலாய் வீல் ரிம் வந்து டுவல் டன் கலர்ஸில் வந்து வருது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் ஓவரால் டிசைன் பார்த்திங்கன்னா அப் மார்க்கெட்டாக இருக்குது. பேக் டிசைன்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல் கனெக்டட் ஒரு ரியர் அந்த பிரேக் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED. வெலாஸோட இன்டீரியர் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் வந்து டோல்டன் கலர்ஸில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா LED டிஸ்பிளே வருது, ஆம்பியன் லைட்டு வந்து வருது, 7-inch LCD ஸ்க்ரீன். ஸோ டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 9-inch ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்பர் கால் ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே செட் ஆகும். ஒரு 3D பனோரமிக் வியூ மானிட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 360 வியூ கேமரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூ டெக்னாலஜிஸான வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் வந்து இந்த வெஹிக்கிளில் வருது. வெலாஸோட என்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 1.5 லிட்டர் VVTi என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 19 km/L வந்து என்ஜின் வந்து மைலேஜாக வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நியூலி டெவலப்டு CVT. ஸோ இந்த காம்பினேஷனே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 2 டுவல் ட்ரைவ் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க, எக்கோ அண்ட் பவர்னு சொல்லிட்டு. ஸோ இதோட என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் வெஹிக்கிள். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மோனோகாக் சேசஸ் டிசைனில் வந்து ரைட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்கும்போது ப்ரீ கொலிஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா லைன் டிபார்ச்சர் வார்னிங். ஸோ அது வந்து லைனுக்கு சென்டரில் வந்து வெஹிக்கிளை கீப் பண்ணுற மாதிரி வந்து லைன் டிபார்ச்சர் வார்னிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. லைன் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன் சொல்லிட்டு வேற ஒரு டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் தான். ஸோ லைன் கீப்பிங் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு வேற ஒரு டெக்னாலஜி வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வெலாஸோட மற்ற சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்கும்போது லைன் கீப்பிங் கண்ட்ரோல் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் டிபார்ச்சர் அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பெடல் மிஸ் ஆப்ரேஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் வந்து அது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வர வெஹிக்கிளோட அந்த ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அடாப்டிவ் ஹெட்லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டாப் ஃபீச்சர்ஸாக ஒரு 6 ஏர் பேக்ஸு, அதுக்கப்புறமா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து இந்த வெஹிக்கிளில் வருது. ஸோ ஒரு ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் சிஸ்டமும் இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ரோஸும் வந்து அப்பா இருக்கும்போது ஒரு 137 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸும் வந்து வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது செகண்ட் ரோ வந்து ஃபோல்ட் பண்ணோன்னா ஒரு 498 லிட்டர்ஸ் வந்து ஒரு மாசிவ் பூட் ஸ்பேஸும் வந்து நம்ம வந்து வெலாஸில் கிடைக்கிது. ஸோ ஓவரால் ரியர் பேசஞ்சர்ஸோட கன்வீனியன்ஸுக்காக எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் வந்து வண்டியில் இருக்குது. ஸோ இதோட ரூஃப் ரயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா 75 kgs வரைக்கும் உங்களால் வந்து அந்த வெயிட்டை வந்து லோட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ரூஃப் ரயில் தான் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாப் குவாலிட்டி 7 சீட்டர் MPV இந்தியாவில் பார்க்குறீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த டொயோட்டாவோட டாப் குவாலிட்டி இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸஸ் லான்ச் டேட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்களை சைனிங் ஆஃப் ஃப்ரம் லைஃப் டிரைவ். See you on next video.